கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடே, அதாவது கொட்டையூரில் செய்த பாவங்கள் மரணத்தின் பின்னரே போய்விடும். அதாவது ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் அதன் விளைவுகளை அவர் தாங்கிக் கொள்ள வேண்டும். இத்தலத்தில் செய்யப்படும் அனைத்து புண்ணியங்களும் செய்த பாவங்களும் 1 கோடி மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. கோடிலிங்க தரிசனம். பத்ரயோகி ரிஷி கடும் தவத்தில் இருக்கிறார். வேட்டையாட வந்த திரீகர்த்த நாட்டு இளவரசன் சத்தியரதி முனிவரை நமஸ்கரித்தான். இகலோக சிந்தனை இல்லாத ரிஷி எப்படி அவனை ஆசிர்வதிப்பார்? இளவரசனோ தம்மை அலட்சியப்படுத்தியதாக வெகுண்டான். சுற்று முற்றும் பார்த்தான். புலி அடித்து கொன்ற ஒரு வழிப்போக்கன் உடலை சிதைத்து முனிவர் முன் போட்டான். முனிவரை பழிவாங்க எண்ணிய அவனை பழி சூழ்ந்தது. முனிவர் கண் விழித்தார். அரச குமாரனின் அடாத செயலை கண்டு, பிசாசு செய்யும் வேலையை செய்த நீ பிசாசாக போ என சபித்தார். பிசாசாக மாறிய இளவரசன் அங்கிருந்து சென்றான். காமத்தை வென்ற நாம் சினத்தை செய்தோமில்லை என வருந்தினார் ரிஷி. அதற்கு பிராயச்சித்தமாக கோடி லிங்கங்களை தரிசனம் செய்வது என தீர்மானித்து புறப்பட்டார். அப்படியே கொட்டையூர் வந்தார். கோடி தீர்த்தம் எனப்படும் அமுதவாவியில் நீராடி ஏரண்டேஸ்வரரை வழிபட்டார். அப்போது, அன்பரே, இனி நீ அலைய வேண்டாம். எம்மை தரிசித்ததே கோடிலிங்க தரிசனத்துக்கு சமம். இங்கேயே தவத்தை தொடர்க என அசிரீரி ஒலித்தது. அப்படி இங்கென்ன விசேஷம் என்று ரிஷி கேட்க, நாளை காலை உன் கேள்விக்கு விடை கிடைக்கும் என பதில் வந்தது. மறுநாள் காலை காவிரியில் நீராடுகையில் கையில் தண்டு கமண்டலத்துடன் ஒரு துறவியை சந்தித்தார் பத்ரயோகி. பரஸ்பரம் குசலம் விசாரித்த பின் கொட்டையூர் மகிமையை சொன்னார் துறவி. அத்ரி மகரிஷியின் வம்சத்தில் தோன்றியவர் ஏரண்ட மகரிஷி. ஆமணக்கு மரத்தினடியில் மணலால் லிங்கம் அமைத்து அமுத கிணறையும் ஏற்படுத்தி சிவ வழிபாடு செய்து வந்தார். இதனால் ஊருக்கே ஏரண்டபுரம் என்று பெயர் வந்தது. சோழ நாட்டை கனகத்துவஜன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி செண்பகாதேவி. பாய்ந்து வந்த காவிரியாறு சக்தி வனத்திலுள்ள பெரிய பள்ளத்தின் வழியாக பாதாளத்தில் இறங்கிவிட்டது. அடடா, நாடு வளம் பெற வழியில்லையே என்று அரச தம்பதியர் கபர்த்தீஸ்வரரை பிரார்த்திக்க, ஒரு அரசனோ மகரிஷியோ பள்ளத்திற்குள் இறங்கி உயிர் தியாகம் செய்தால் காவிரி வெளிப்படும் என அசிரீரி ஒலித்தது. மன்னன் உயிர் தியாகம் செய்ய தயாரானான். எதை செய்தாலும் குரு ஆசீர்வாதம் வேண்டுமல்லவா? கொட்டையூர் புறப்பட்டான். ஏரண்ட முனிவரிடம் அசிரீரி வாக்கை சொன்னான். நானும் வருகிறேன் என்றார் ரிஷி. மக்களெல்லாம் கண்ணீரோடு கூடியிருந்தனர். நல்ல மன்னன் கிடைப்பது கஷ்டம் என்று கூறி சடாரென்று பள்ளத்தில் குதித்தார் ஏரண்ட மகரிஷி. உடனே பள்ளம் அடைப்பட்டு காவிரி குதித்து வலம் சுழித்து வந்தது. அன்றிலிருந்து அத்தலம் திருவலஞ்சுழி என பெயர் பெற்றது. இந்த கோயிலிலும் ஏரண்ட முனிவர் சிலை உள்ளது. இது மன்னனுக்கும் முனிவருக்கும் கோடி லிங்கமாக, கோடி அம்பாளாக, கோடி விநாயகராக, கோடி முருகனாக தரிசனம் கொடுத்த இடம். லிங்கத்தின் மேல் ஆமணக்கு கொட்டை பதித்தது போல் இருப்பதை பாருங்கள் என்று கூறிய துறவி மறைந்து விட்டார். வியாச முனிவர் சொற்படி பிசாசாக அலைந்த தன் புதல்வனை கட்டி இழுத்து வந்த திரீகர்த்தராஜன் அவனை கோடி தீர்த்தத்தில் குளிக்க வைத்தார். உடனே பிசாசு வடிவம் நீங்கியது. பத்ரயோகியரிடம் தந்தையும் மகனும் மன்னிப்பு கோரி நமஸ்கரித்தனர். முனிவரும் மனமாற வாழ்த்தினார். பந்தாடியபடி ஏரண்ட முனிவருக்கு தரிசனம் கொடுத்த தேவி பந்தாடும் நாயகியாக தரிசனம் வைக்கின்றாள். கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோட என்பதால் இந்த சேத்திரத்தில் பாவம் செய்தாலும் அது கோடி பங்காகிவிடும் என்கிறது புராணம். இத்தலத்தில் செய்யப்படும் அனைத்து புண்ணியங்களும் செய்த பாவங்களும் 1 கோடி மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.